வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன் ப்ரீஃப் இந்த லெசனை பொறுத்தளவுக்கு சம்ஸ் ரொம்ப முக்கியம். கான்செப்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சம்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ சம்ஸ் பார்த்து தான் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு 4 மார்க் இல்லை 2 மார்க்கில் கம்பல்சரி சம்ஸ் வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனில் இருக்குது. ஸோ இது நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். நிறைய ரியாக்ஷன், we have 2 type of reaction, physical reaction, chemical reaction. எதை வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் நடந்து புது பொருள் உருவாகுதோ அது வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லா இடத்துலையுமே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு எனர்ஜி டிரான்ஸ்பிரேஷன், ஒரு ரெஸ்பிரேஷன் பண்ணுறது, பேர்னிங் ஆஃப் பெட்ரோல், சேம் திங் ஒரு பிளான்ட் க்ரோ ஆகிறது, நம்ம வளர்கிறது, இது எல்லாமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தால் தான் நடக்க முடியும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வி கேன் கிளாஸிஃபை இன்டு ஃபஸ்ட்டு வியூஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா the reaction between a molecule or elemental லெவல் நடக்கிறது தான் அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஓல்டன் வியூ என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிறது, ஒரு பாண்ட் பிரேக் ஆகிறது தான் நம்ம இங்கே என்ன நினச்சிருந்தாங்க, கெமிக்கல் ரியாக்ஷன் நினச்சிருந்தாங்க. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இதை தான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோம். இது வேர்ட் ஈக்குவேஷன். இதேவே நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷனை எழுதணும் அப்படின்னா CH4 ப்ளஸ் O2 கிவ்ஸ் CH2 ப்ளஸ் H2O. இதில் நம்ம ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணணும். எது சாலிட் லிக்விட்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், சாலிட்னா எஸ்ன்னு போடணும், லிக்விட்னா எல்லுன்னு போடணும், கேஸை வந்து ஜின்னு போடணும், அக்வா சொல்யூஷனாக இருந்தால் ஏக்யூன்னு போடணும். இது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் பேலன்சிங் போத் சைடு, ரெண்டு சைடு பேலன்ஸ் பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம இங்கே பார்ப்போம். கார்பன் இங்கே வந்து 1 இருக்குது, இந்த சைடு 1 தான் இருக்குது. அப்போ கார்பன் பேலன்ஸ் ஆகிடுச்சா. அப்போ ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இந்த சைடு 2 தான் இருக்குது. அப்போ இங்கே ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்டருக்கு முன்னாடி வி ஆர் ஆடிங் புட் 2 போடுறோம். 2 போட்டால் என்ன ஆகுது, ஹைட்ரஜன் 4 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஹைட்ரஜன் ஆல்சோ டேலி. தென் ஆக்சிஜன் இங்கே எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. பட் நம்ம இங்கே வாட்டருக்கு முன்னாடி 2 ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணணும் என்ன ஆயிடுச்சு, வாட்டர் பிகேம் 4. இங்கே 2 O இருக்குது, இங்கே மட்டும் 2 போட்டோன்னா இங்கே 2 O. ஸோ இது பிகேம் 4 வாட்டர் ஆயிடுச்சு, 4 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, 2 தான் இருந்துச்சு. ஸோ வி ஆர் புட்டிங் 2 ஓவர் ஹியர். இதை தான் என்ன சொல்கிறோம், பேலன்சிங் ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஏரோ மார்க்கு அந்த கிவ்ஸ் சிம்பிளுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா இந்த ஆட்டம்ஸ் எப்படி ரீஅரேஞ்ச் ஆகுது அதை பொறுத்து தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷனை வி ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 4 or 5 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன். இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். A + B = AB, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போது 2 ரியாக்டன்ட் இருக்கும், ப்ராடக்ட் வந்து ஒன்றே தான் இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறோம், காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் அப்படின்னா சேர்க்கை வினை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது 2 ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் உருவாக்குச்சு அப்படின்னா தட் இஸ் கால் காம்பினேஷன் ரியாக்ஷன். H + Cl gives HCl. ஸோ ஒரு எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் கிவ்ஸ் ஆட்டம் ஆர் காம்பவுண்ட் அப்படிங்கிறது தான் அதோட ஆன்சர். சேம் திங் இன்னொரு எக்ஸாம்பிள், சல்ஃபர் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு. சோடியம் ப்ளஸ் குளோரின் கிவ்ஸ் சோடியம் குளோரைடு, தட் இஸ் நத்திங் பட் அவர் காமன் சால்ட். ஒரு ரியாக்ஷனில் 2 எலிமெண்ட் சேர்ந்து ஒரே ஒரு காம்பவுண்டு உருவாக்குச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். இதில் ஒரு காம்பவுண்டு எலிமெண்ட்டு சேர்ந்து கூட ஒரு காம்பவுண்டு உருவாக்கலாம், ஒரு காம்பவுண்ட்ஸ் வந்து இன்னொரு காம்பவுண்டு கூட உருவாக்கலாம். டீகம்போஷன் ரியாக்ஷன், பிரிக்கை வினைன்னு சொல்லலாம், பிரிதல் வினைன்னு சொல்லலாம். இங்கே என்னது, ஜஸ்ட் காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், AB gives A + B. அப்போது ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும்னா ரெண்டு ப்ராடக்ட் உருவாச்சு அப்படின்னா இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீகம்போஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். இதுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா தெர்மல் டீகம்போஷன், எலக்ட்ரோலைசிஸ் டீகம்போஷன், ஃபோட்டோ டீகம்போஷன். தெர்மல் அப்படின்னா சூடு பண்ணுறதுனால பிரிஞ்சு அப்படின்னா தெர்மல் டீகம்போஷன். எலக்ட்ரோலைட்டிக் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம், கரண்ட் யூஸ் பண்ணும்போது 2 பிரிஞ்சு அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போஷன். ஃபோட்டோ டீகம்போஷன், பிகாஸ் ஆஃப் லைட் இட் வில் பி டீகம்போஸ்ட், அது வந்து ஃபோட்டோலைட்டிக் டீகம்போஷன் சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த தெர்மல் ரியாக்ஷனை பொறுத்தளவுக்கு தெர்மோலைசிஸ், தெர்மோ அப்படின்னா ஹீட்டு, லைசிஸ் அப்படின்னா பிரேக்கிங் டவுன். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹீட் காம்பவுண்ட் பிகேம் 2 எலிமெண்ட்ஸ் அப்படி போகுது அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மோலைசிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த தெர்மல் ரியாக்ஷனை வந்து வி கேன் கிளாஸிஃபை இன்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், அனதர் ஒன் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ ஒரு இடத்துல வந்து வெப்பம் வந்து வெளிவருது, டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா அது வந்து எக்ஸோதெர்மிக்னு சொல்லுவோம். எந்த இடத்துல வெப்பம் வந்து
குறையுது இல்லாட்டி வெப்பம் உட்கொள்ளப்படுது அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ இதை வச்சு மிஸாக கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைசிஸ். ஒரே ஒரு காம்பவுண்ட் எடுத்து நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது இட் பிகேம் 2 எலிமெண்ட்ஸ். சோடியம் குளோரைடு எடுத்து கரண்ட் பாஸ் பண்ணோம், அக்வா சொல்யூஷன் எடுத்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா சோடியம் சால்ட்டும் குளோரின் வந்து கேசியஸ் ஃபார்ம்லையும் கிடைக்கும். இதை வந்து என்ன சொல்லுவோம் எலக்ட்ரோலைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பை த மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி லைசிஸ் அதே ரெண்டாக பிரிஞ்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் எலக்ட்ரோலைசிஸ். நெக்ஸ்ட் ஃபோட்டோ டீகம்போசிஷன். ஃபோட்டோ டீகம்போசிஷன்னா ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அதை வந்து லைட் பாஸ் பண்ணும்போது இட் பிகம் 2 எலிமெண்ட். ஸோ தட் இஸ் கால்ட் ஃபோட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டானிக் பாட்டிலாக ப்ரௌனாக இருக்குது, அதிலே போட்டிருப்பாங்க கீப் இட் இன் டார்க் ஏரியான்னு போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது லைட்டு பட்டோன்னே ரியாக்ஷன் நடக்கும். ஸோ த எக்ஸாம்பிள் இஸ் சில்வர் புரோமைடு. சில்வர் புரோமைடு எடுத்து நம்ம இது வந்து ஒரு டார்க் பாக்ஸ்குள்ளேயோ இல்லை டார்க் பாட்டிலுக்குள்ளேயோ வச்சுருப்பாங்க. நீங்கள் கெமிஸ்ட்ரி லேப்லேயே பார்த்தாவே தெரியும், பெரும்பாலும் ஒரு ப்ரௌன் கலர் பாட்டிலில் தான் இருக்கும். அதை கொண்டு வந்து வெளியே வச்சாவே போதும், கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிருன்னா புரோமின் வந்து அதுலேருந்து வெளியே போயிடும், கேஸாக மாதிரி வெளியே போயிடும். நமக்கு வந்து சில்வர் மட்டும் என்னவா கிடைக்கும், சில்வர் மெட்டல் மட்டும் கிரே கலரில் கிடைக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஃபோட்டோலைசிஸ். ஸோ தெர்மோலைசிஸ், எலக்ட்ரோலைசிஸ் அண்ட் ஃபோட்டோலைசிஸ். These are the very important decomposition reaction. Next single displacement reaction. Single displacement reaction இது வந்து நம்ம சிம்பிளாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் இருக்குது, இனி ஒரு எலிமெண்ட் ஒரு காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா A + BC gives AC + B. அந்த பியை வந்து வெளியே தள்ளிடும். இதை தான் என்ன சொல்லுவோம் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு மேட்ச்சில் இருக்குது, ஒரு காம்பவுண்டு தான் மேட்ச்னு வச்சுக்குவோம். ஒரு சப்ஸ்டியூட் வராருன்னு என்ன பண்ணுவார், அவர் உள்ளே போனதுக்கப்புறம் இவர் வெளியே போயிடுவார். ஸோ A வந்து எப்போ உள்ளே போகிறாரோ B வந்து கிரவுண்ட் மறுபடியும் என்ன பேர் பெவிலியனுக்கு போயிடுவார். இதுதான் என்ன சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எலிமெண்ட் போய் அந்த காம்பவுண்டில் இருக்கிற இன்னொரு எலிமெண்ட்டை என்ன பண்ணிடும், ரீப்ளேஸ் பண்ணிடும், டிஸ்பிளேஸ் பண்ணி தள்ளிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதோட ஆக்டிவ் சீரிஸ் இதுதான். எதுக்கு நிறைய பவர் இருக்கோ அதுதான் வந்து பவர்லெஸ்ஸான ஒரு காம்பவுண்ட் வந்து வெளியே தள்ள முடியும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஜிங்க் ப்ளஸ் HCl அப்படின்னா இதில் வந்து ஜிங்க் வந்து ஹெச்சை விட ரொம்ப பவர் ஜாஸ்தி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இட் எலிமினேட் ஹெச்சை தள்ளிட்டு ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் ஹெச் கேஸாக மாதிரி வந்துடும். சேம் திங் ஃபெரஸ் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட். இதில் வந்து ஃபெரஸ் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னா காப்பர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ தட் வி ஆர் கெட்டிங் ஃபெரஸ் சல்ஃபேட் கிடைக்கும். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் எது மோர் ரியாக்டிவ் அப்படின்னு இருக்கும். இப்போது மோர் ரியாக்டிவாக இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா லெஸ் ரியாக்டிவாக இருக்கிற எலிமெண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தள்ளிட முடியும் அப்படிங்கிறது தான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா உனக்கு எக்ஸாமில் கேட்குறது இந்த கொஷின் அதிகமாக கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ரியாக்ஷனில் எந்த ரியாக்ஷன் வந்து சான்சஸ் இருக்குது, NaCl + F தென் கிவ்ஸ் 2NaF + Cl இல்லை NaF + Cl gives NaCl + F. இது ரெண்டில் எது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், எது ரியாக்ஷன் நகர்த்த முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ the first reaction is displacement of chlorine from the Cl by fluorine. And the second reaction is chlorine displaces fluorine from the NaF. Out of this the second reaction is not occur. இது வந்து செகண்ட் ரியாக்ஷன் நடக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஃப்ளூரின் வந்து குளோரினோட பவர் ஜாஸ்தியானது. அப்போது குளோரின் போய் ஃப்ளூரினை நகர்த்த முடியாது. அதனால் ஃபஸ்ட் ரியாக்ஷன் தான் நடக்கும், செகண்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை தான் என்ன சொல்கிறோம் ஆக்டிவ் சீரிஸ்ன்னு சொல்கிறோம். இதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுனா புரியும் எந்தெந்த எலிமெண்ட்டுக்கு எவ்வளோ ஆக்டிவ் சீரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். AB + CD gives AD + PC. இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மாலிகூல்ஸ் மாதிரி. இந்த எலிமெண்ட் வந்து இந்த காம்பவுண்டுக்கும் இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த காம்பவுண்டும் இங்கே மாறிச்சு அப்படின்னா இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது இன்னொரு வேலை என்ன சொல்ல மெட்டாதிசிஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோ. ஏன்னா சில சமயம் நம்ம 2 மார்க்கில் இப்படி கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. மெட்டாதிசிஸ் ரியாக்ஷன்னா என்ன கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 2 ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன்னா நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ப்ரிசிபிடேட் ஆகணும். கீழே வந்து டெஸ்ட் டியூப் கீழே வந்து ப்ரிசிபிடேட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன். கீழே வந்து எல்லோ கலரில் ப்ரிசிபிடேட் ஆகும். பொட்டாசியம் நைட்ரேட் வந்து நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விடாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் 2 லிக்விட் தான் அக்வாஸ் தான் சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணுறோம். கடைசியில் நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு சாலிட் வந்து ப்ரிசிபிடேட் ஆகுது, இன்னொரு லிக்விட் சோர்ஸ் கிடைக்குது. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டே படிச்சிருப்போம். ஒரு ஆசிடியும் பேஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு சால்ட்டும் வாட்டரும் கிடச்சி அப்படின்னா தட் இஸ் கால் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். NaOH give + HCl ரெண்டுமே ஆட் பண்ணால் NaCl + H2O கிடச்சி அப்படின்னா தட் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இதில் வந்து NaOH வந்து பேஸு, HCl வந்து ஆசிட். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது வேறு கிடைக்கும் NaCl, ஒரு சால்ட்டும் ஒரு வாட்டரும் கிடைக்கும். சேம் திங் நைட்ரிக் ஆசிட் + அமோனியம் ஹைட்ராக்சைடு இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது we are getting அமோனியம் நைட்ரேட் + வாட்டர்.
இது வந்து அமோனியம் நைட்ரேட் என்னவாக இருக்கும் அப்படின்னா அக்வஸ் சொல்யூஷனாக இருக்கும். இது ரெண்டுமே அக்வஸாக மாறிடும். ஒரு சால்ட், இது ஒரு சால்ட்டு, அகெயின் we are getting ஒரு லிக்விட் ஃபார்மேட். நெக்ஸ்ட் இஸ் கம்பஷன் ரியாக்ஷன். கம்பஷன் அப்படின்னா பேர்னிங் அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டில் எடுத்துக்கலாம். எரியறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்பஷன் சொல்லுவோம். கம்பஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா தேர் இஸ் அ நீட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் தேர் இஸ் அ நீட் ஆஃப் எனர்ஜியை வந்து லிபரேட் ஆகும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்பிஜி கேஸ் எல்லாம் என்னவா பார்த்தீங்கன்னா கம்பஷன் ரியாக்ஷன் தான். அதில் ப்ரோப்பேன் இருக்குது. ப்ரோப்பேன் வந்து ஆக்சிஜனோடு சேர்ந்து எரியும் போது we are getting கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஹீட். திஸ் இஸ் கால்ட் கம்பஷன் ரியாக்ஷன். கம்பஷன் ரியாக்ஷனுக்கும் பேர்னிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் தி ரியாக்ஷன். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். இது வந்து டைரக்ஷன் அப்படின்னா ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள். இப்போ வந்து ஒரு எலிமெண்ட் வந்து மறுபடியும் ப்ராடக்ட் வந்து ரியாக்டண்ட்டாக மாறுது. அந்த ரியாக்டன் வந்து மறுபடியும் ப்ராடக்டாக மாற முடிஞ்சு அப்படின்னா அது சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் என்ன சொல்கிறோம் ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஸோ ஏபி பிகேம் ஏ ப்ளஸ் பி. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்குது. பட் இது ரெண்டும் சேர்ந்து மறுபடியும் ஏவாகவும் மாறும், கம்பஷன் ரியாக்ஷனாகவும் மாறும், காம்பினேஷன் ரியாக்ஷனாகவும் மாறும். ஸோ ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபார்வேர்டு நடக்குது ஃபார்வேர்டு ரியாக்ஷன், பேக்வேர்டு நடந்துச்சு அப்படின்னா பேக்வேர்டு ரியாக்ஷன். எந்த இடத்துல இந்த ஃபார்வேர்டு ரியாக்ஷனும் பேக்வேர்டு ரியாக்ஷனும் நியூட்ரலைஸ் ஆகுது இல்லை ஈக்குவலாக இருக்கோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேபிள் ஸ்டேஜ் ஆர் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவலிபிரியங்கிற வேர்டுக்கு இதுதான் அர்த்தம். ஃபார்வேர்டு ரியாக்ஷனும் இஸ் ஈக்குவல் டு பேக்வேர்டு ரியாக்ஷன். இப்போ வந்து 5 ஏபி வந்து ஏ ப்ளஸ் பியாக மாறிச்சு அப்படின்னா 5 ஏ ப்ளஸ் பி சேர்ந்து 5 ஏபி உருவாக்கும். ஸோ இது ஃபார்வேர்டு ரியாக்ஷனோட ஸ்பீடும் பேக்வேர்டு ரியாக்ஷனோட ஸ்பீடும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தென் இஸ் கால்ட் அஸ் ரிவர்சபிள் ரியாக்ஷன். இதில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் பிகேம் ஹைட்ரஜன் வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன், இது ரெண்டும் மறுபடியும் சேர்ந்து அக்வஸ் வாட்டராக மாறும். ஓகே, ஹைட்ரஜன் பெராக்சைடு இதை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன். இது நமக்கு காமன் மோர் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் எனக்கு முக்கால்வாசி ரியாக்ஷன் வந்து இர்ரிவர்சபிள் ரியாக்ஷனாக தான் இருக்கும். தட் இஸ் யூனிடைரக்ஷனல். மறுபடியும் என்னவோ மாறாது அப்படின்னா ப்ராடக்டாக மாறாது. 2 ப்ராடக்ட் சேர்ந்து ஒரு 2 ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட்லேருந்து மறுபடியும் ரியாக்டண்ட்டாக வரக்கு வாய்ப்பே இருக்காது. அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். கோல் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ் கார்பன் டை ஆக்சைடு. இது என்னவா மாறாது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து மறுபடியும் என்னவா மாறாது, கோலும் ஆக்சிஜனாகவும் மாறவே மாறாது. ஏன் அப்படின்னா இதில் ஹீட் எனர்ஜி வெளியே வந்துருச்சு. அப்போ மறுபடியும் இந்த எனர்ஜி கொடுத்து மறுபடியும் என்ன பண்ண முடியாது, நம்ம ப்ராடக்ட் கொண்டு வரவே முடியாது, ரியாக்டண்ட்டை கொண்டு வர முடியாது. ஸோ இட் இஸ் கால் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன். நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய இடத்துல இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம பாலில் வந்து கேர்ட் போட்டு கேர்டாக மாற்றுறோம். மறுபடியும் அந்த கேர்டு வந்து பால் கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியாது. ஈவன் தட் இஸ் பயாலஜிக்கல் ரியாக்ஷன், அதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்புறம் டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரிவர்சபிள் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஈக்குவலிபிரியம்ங்கிறது இர்ரிவர்சபிள் ரியாக்ஷனில் கிடையவே கிடையாது. இங்கே வந்து ரிவர்சபிள் ரியாக்ஷன் ஈக்குவலிபிரியம் இருக்கும். இட் இஸ் யூனிடைரக்ஷனல், இட் இஸ் பை டைரக்ஷனல். இது வந்து சூட்டபிள் கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் இது நடக்க முடியும். இட் cannot be reversed. அப்படி என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. சூட்டபிள் கண்டிஷன் ரிவர்ஸ் பண்ணி எடுத்துட முடியும், இது அப்படி பண்ண முடியாது. ஒரு ரியாக்டன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ப்ராடக்டாக மாறவே மாறாது, பாதி தான் மாறும். அதுக்குள்ளே இந்த சைடுலேருந்து என்ன ஆகும், ப்ராடக்ட் மறுபடியும் கிடச்சிட்டே இருக்கும். இங்கேருந்து அப்படி இல்லை, ஒரு ரியாக்டன்ட் எடுத்தோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக என்னவா மாறிடும், ப்ராடக்டாக மாறிடும். ஏ ப்ளஸ் பி எடுத்தோம்னா அது ஏபியாக மாறி முடிஞ்சிடும். இங்கே ஏ ப்ளஸ் பி எடுத்தோம்னா இங்கே ஏபியாக மாறும்போது அந்த ஏபி மறுபடியும் ஏ ப்ளஸ் பியாக திரும்பி போயிட்டுருக்கும். ஸோ ரெண்டுமே என்ன ஆகும், சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, ரிலேட்டிவ்லி ஸ்லோ ஃபாஸ்ட். இப்போது எந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும், எந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்கும், அதை பொறுத்து என்ன சொல்கிறோம் ரேட் அப்படிங்கிறோம். ரேட்டு அப்படின்னு எப்போ வந்தாலும் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எண்டிங் பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே டைமிங்கை பொறுத்து மாறும். இதுக்கு நம்ம என்ன ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம், ஏ வந்து டோட்டலாக பியாக மாறக்கு எத்தனை நேரம் எடுத்துக்குது. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் சேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தி ரியாக்டன் ஆர் ப்ராடக்ட் பர் யூனிட் டைம். 1 மணி நேரம் இல்லை 1 நிமிஷத்துக்குள்ளே ஏ வந்து எத்தனை ஏ வந்து பியாக மாறிடுது அப்படிங்கிறத நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்கிறோம். திஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் கிவன் பிலோ. ரேட் இஸ் ஈக்குவல் டு dA by dt இஸ் ஈக்குவல் டு dB by dt. இது வந்து ஹையர் கிளாஸில் படிப்பீங்க, டிஃப்ரென்ஷியல் கால்குலேஷன் சொல்லுவாங்க. இதில் எத்தனை டைமுக்கு டிடிங்கிறது டைம்னு வச்சுக்கோ,
டைமை பொறுத்து எத்தனை ஏ வந்து பியாக மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்கிறோம். நீங்கள் நெகட்டிவ் கொடுத்துருக்குது குறையிறது, ஏன்னாவோ ஏ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி என்னவோ மாறிட்டு இருக்கும், பியாக மாறிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேட்டுக்கு அப்புறம் ஏவே இருக்காது, பி மட்டும்தான் இருக்கும். இப்போ ரியாக்ஷன்ஸ் ஏன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதோட நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக நிறைய இடத்துல ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். சில இடத்துல நம்ம வேணுக்குனே அந்த ரியாக்ஷனை ஃபாஸ்ட் அப் பண்ண பார்ப்போம், சில இடத்துல ரியாக்ஷன் ஸ்லோ டவுன் பண்ண பார்ப்போம். இது எதை பொறுத்து அமையுது அப்படின்னா ஃபேக்டர்ஸ் தான் முக்கியம். என்ன ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி அந்த ரேட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 7 மார்க்லேயே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு கொஸ்டின். நல்லா கோ த்ரூ பண்ணிக்கங்க. நேச்சர் ஆஃப் ரியாக்டன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட், ப்ரெஷர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரியாக்டன்ட். இது நம்ம நிறைய தாட்டி நம்ம சொல்லியிருக்கோம், மறுபடியும் கூட சொல்கிறேன். நேச்சர் ஆஃப் தி ரியாக்டன்ட், இப்போ ரியாக்டன்ட் எந்த நேச்சரில் இருக்குது? இப்போ ஆசிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆசிட் ஊற்றணும் அப்படின்னா ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். வீக் ஆசிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், அதிக கான்சன்ட்ரேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ரியாக்ஷன் வேகமாக நடக்கும். கொஞ்சம் குறைவான கான்சன்ட்ரேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ரியாக்ஷன் ஸ்லோவாக இருக்கும். இதை மோல் கான்செப்ட்னு சொல்லுவோம், முன்னாடியே படிச்சிருப்போம். அதே கான்செப்ட் தான். மோல் எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதோ அந்தளவுக்கு அதோட பவரும் ஜாஸ்தியாகும். டெம்பரேச்சரை பொறுத்தளவுக்கு இது சில ரியாக்ஷனுக்கு பொறுத்தளவுக்கு மாறும். சில சமயம் டெம்பரேச்சர் ஜாஸ்தி பண்ணால் ரியாக்ஷன் ஸ்லோ டவுன் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் reaction speed ஆகும். So depends upon the temperature, depends upon the type of the reaction, it will be vary. Next pressure எப்பவுமே unidirectional. pressure increase பண்ணோம்னா rate of reaction ஓட ஸ்பீட் வந்து ஜாஸ்தி ஆகும். கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது அந்த ரியாக்ஷனுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு சப்ஸ்டன்ஸ். அதை நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா இட் கேன் ஸ்பீட் அப் ஆர் ஸ்லோ டவுன் தி ரியாக்ஷன். ரெண்டுமே பண்ண முடியும் அந்த கேட்டலிஸ்ட் மூலிமா. கடைசியில் அந்த கேட்டலிஸ்ட் நமக்கு திரும்ப கிடச்சிரும். இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். தமிழில் வினையூக்கிகள். அந்த வினையோட வேகத்தை அதிகப்படுத்தவோ இல்லை குறையப்படுத்தவோ இதனால் முடியும். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரியாக்டன். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக நடக்கும். நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன எடுத்துக்கலாம், ஒரு சுகர் க்யூப் எடுத்துக்கலாம், சர்க்கரை கட்டி இல்லை கட்டுன்னு எடுத்துக்குவோம். அது தண்ணியில் போட்டு கரைக்கிறோம், டேக் லாங் டைம். அதே அந்த சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கரையோட மாலிகுலோட ரியாக்ஷன் ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாகும். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இட் பிகேம் மோர் ஃபாஸ்டர். இந்த 5 பாயிண்ட்டு தான். 6 பாயிண்ட் இருக்குது. கண்டிப்பாக இது 7 மார்க்கில் கேட்பாங்க. ஜஸ்ட் கோ த்ரூ தரவுலி. இல்லை ஒன்றே ஒன்றுக்கு முன்னாடி ஈக்குவேஷனுக்கு வச்சதுக்கு ஈக்குவேஷன் இல்லை, ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுன்னா நீயே ஓன் வேர்டில் எழுதிக்கலாம். நேச்சர் ஆஃப் தி ரியாக்டன், கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட், ப்ரெஷர், சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம். இதுதான் நான் அப்ளை சொன்னது. ஈக்குலிபிரியம் அப்படின்னா இந்த இன்ரிவர்சபிள் ரியாக்ஷன் அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் டேக் பிளேஸ் இன் அட் ஈக்குலிபிரியம். இப்போ ரெண்டுமே எவ்வளோ நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன் ஏபி சேர்ந்து ஏபியாக மாறுறதும் ஏபி வந்து பிரேக் டவுன் ஆகி ஏ ப்ளஸ் பியாக மாறுறதும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு பேக்வேர்ட் ரியாக்ஷன் அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம், ஈக்குலிபிரியம் சொல்கிறோம். ஸோ இங்கே ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே ரியாக்டன் இருக்குது, இங்கே ப்ராடக்ட் இருக்குது. அப்படியே என்னாகும், இது கொஞ்சம் கொஞ்சமாக கேஸாக மாறிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு கேஸஸ் ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் என்னாகும், கேஸ் பிகேம் சோலிடிஃபை, அது சாலிடாக லிக்விடாக மாற ஆரம்பிக்கும். ஈக்குலிபிரியம் ஸ்டேட் வரும்போது என்ன ஆகுனா இந்த லிக்விட் கேஸாக மாறுறதும் இஸ் ஈக்குவல் டு கேஸ் லிக்விடாக மாறுறது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஈக்குலிபிரியம். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு ஈக்குலிபிரியம் சொல்லலாம். இந்த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை கேரக்டரிஸ்டிக்ஸ். Observable properties such as pressure, concentration, color, density, viscosity of the system remain unchanged within time. அந்த டைம்குள்ளே இது எதுவுமே மாறவே மாறாது. Chemical equilibrium is dynamic equilibrium because both forward and backward reaction is continuous occur even though appear static externally. இப்போ நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்தா. ஆனால் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த கேஸ் வந்து இந்த லிக்விட் வந்து கேஸாக மாறிட்டு இருக்கு, கேஸ் வந்து லிக்விடாக மாறிட்டே இருக்கும். physical equilibrium of the volume is phase remain constant. இப்போ ரெண்டோட அவைலபிள் ஃபிசிக்கலாக ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரே அளவில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அண்டு ஈக்குலிபிரியம். டைப் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேஸ்டு ஆன் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ், அதை பொறுத்து கம்பைனேஷன் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டீகம்போஷன் ரியாக்ஷன், தென் கம்பஷன் அப்படிங்கிற ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். தென் வி சா தி ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், என்னென்ன வேகத்தில் நடக்குது அதை பொறுத்து பார்த்துருக்கோம். பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன், தட் இஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அண்டு இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன், அது ரெண்டையும் பார்த்துருக்கோம். தென் ரேட் ஆஃப் இதை பொறுத்து
எப்போ ஃபார்வேர்ட் ரியாக்ஷனும் பேக்வேர்ட் ரியாக்ஷனும் ஈக்குவலாக இருக்கோ அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம இந்த லெசனில் பார்த்துட்டோம். இதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் பிஹெச் ஸ்கேல் இது பார்ப்போம். ஏன் தனியாக சொல்கிறோம் அப்படின்னா இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு 7 மார்க்கில் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கால்குலேஷன்ஸும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் தெளிவாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.